நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் மனதிலும் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம். இன்றும் மக்கள் அவங்களுடைய இறப்பை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றனர். பல பாமர மக்கள் கதறி கதறி அழுந்து வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருமே நம்ம தொலைக்காட்சி மூலமா பார்த்து தான் வந்துட்டு இருக்கோம். சரி, பாமர மக்கள் தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்லைங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்திய தலைவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு இறப்பை அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிவுகளை சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய மக்கள் அனைவரும் ஜெயலலிதாவிற்காக தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்திருக்கின்றனர். மேலும் சினிமா துறையை சேர்ந்தவர்களும் ஜெயலலிதாவுக்காக மிகவும் அவங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றனர். நடிகை கீர்த்தி சுரேஷ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழக ஜெயலலிதாவின் மறைவுக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்ததோடு தற்போது அவர் ட்விட்டர் பக்கத்துல உற்சாகமிக்க பெண், திறமையான நடிகர், பெரிய போராளியை தமிழகம் இறந்து விட்டது. அவங்களுடைய நினைப்பை ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நடிகை அமலா பால் உண்மையிலே அவங்களோட மனமுருகி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவர் வெளியிட்ட ட்விட்டர் பகுதியில், ஒரு தனி ஆளாக நேர்மையோடும் அசைக்க முடியாத தைரியத்தோடும் எதிர்த்து நின்று போராடிய ஒரு போராளியையும் நாம் நினைத்து பார்க்கத்தான் வேண்டும் என்று அமலா பாலும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அவங்கள நேரடியாவே பார்த்து அஞ்சலி செலுத்தியதோடு மிகவும் தகுதியான தமிழ்நாட்டு முதல்வரை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்ட போதும் தமிழக மக்களை சீர்குலையாமல், கலவரங்கள் எதுவும் நடக்காமல் தமிழக மக்களையும் அவருடைய இறுதி சடங்கையும் அனைவரையும் காப்பாற்றிய காவல்துறையினருக்கு மிகப்பெரிய நன்றியையும், நம்மளுடைய காவல்துறையினர் இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய பெருமையையும், மக்கள் அனைவரும் அம்மாவின் இரங்கல் செய்தியை கேட்டு எவ்வித கலவரத்தில் ஈடுபடாமல் அவங்களுக்காக மனமுருகி அழுததையும், கதறிக்கழி அழுததையும், மக்கள் யாரையும் துன்புறுத்தாமல், தமிழக மக்களையும் துன்புறுத்தாமல், தமிழக பேருந்துகளையும் தமிழக சொத்துக்களையும் துன்புறுத்தாமல் இவ்வளவு அமைதியாக அம்மாவை இறுதிச் சடங்கு செய்து அடக்கம் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு ஈமேஜ் சடங்கு, ஒரு முதலமைச்சரோட அடக்கம் நடந்திருக்க முடியாது என்று நயன்தாரா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. நடிகர் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவின் மறைவு குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில் தான் மனம் கவர்ந்த கருத்தை பகிர்ந்திருக்கார். அதாவது, பல மக்கள் அவங்களை எதிர்த்து நின்ற போதிலும், எதிரிகள் அவங்களை சுற்றி நின்ற போதிலும் எதுக்குமே பயப்படாமல் நினைத்த காரியத்தை நினைத்த உறுதியோடு செய்து முடிப்பவர்கள் அம்மா. வெல்வதற்கு யாருமே இல்லை அப்படின்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உயிர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருமையா அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. நடிகர் விவேக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அம்மா அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார் என்றும், அவருடைய உடல் மட்டும்தான் மண்ணுக்கடியில் இருக்கிறது என்றும், அவருடைய நினைவுகளும் அவருடைய முகமும் தமிழராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மனதிலும் நெஞ்சிலும் ஆழமாக பதிந்திருக்கும் என்று நடிகர் கார்த்திக் சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய போராளியையும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொண்ட மனிதனையும் ஒரு சக்தியையும் தமிழகம் இழந்து விட்டது என்று ரஜினிகாந்த் தன்னுடைய பக்கத்துல கூறியிருக்காரு. விஜயும் அஜித்தும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணை தாயை தமிழகம் இழந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல ரசிகர்களும் ரசிகைகளும் பல செலிபிரிட்டிஸும் பல தொண்டர்களும் அம்மாவை பற்றி புகழாரங்கள் பேசிக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே நம்மளுடைய அம்மாவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இருந்தது மிகப்பெரிய வருத்தத்தை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.